சிஎம் சார்கிட்ட பிரக்யானந்தான்னு சொல்லிட்டு செஸ்ஸில் 50 லட்ச ரூபா பரிசு தொகை வாங்கியிருந்தார்ல ப்ரோ, அவர் யார் ப்ரோ? அவர் பின்னணின்னா அதாவது பிரதர், பிரக்யானந்தா வந்து சென்னையை பூர்வீகமாக கொண்டவர். அவங்க அப்பா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு இல்லத்தரசி. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சகோதரி, மூத்த சகோதரி இருக்காங்க. அவங்க பேர் வந்து வைசாலி. இவர் வந்துட்டு சின்ன வயசுல வந்து நிறைய டிவி பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா வந்து அதில் இருந்து அந்த பசங்களை மீட்கணும் அப்படின்றதுக்காண்டி செஸ் விளையாட்டை வந்து பசங்க 2 பேருக்குமே வந்து பழக்கி கொடுத்துருக்காரு. ஸோ அது மூலியமா வந்து ஒரு சும்மா விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய அளவில் அவங்கள வந்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டு தான் சொல்லணும். இப்போ வந்துட்டு நார்வே செஸ் உலக செஸ் போட்டியில் வந்து அவங்க வந்து பங்கெடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச பரிசு தொகை வந்து 70 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இது அதாவது எப்படிப்பட்ட போட்டினா, விஸ்வநாதன் ஆனந்தே வந்து 2022 தான் 3வது இடத்தையே வந்து இந்த நார்வே செஸ் போட்டியில் வந்து ஜெயிச்சாரு. அதே மாதிரி மேக்னஸ் கால்சன் அப்படின்னு ஒரு சாம்பியன் இருக்காரு. அவர் வந்து இந்த போட்டி 7 முறை வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு போட்டின்னு வச்சுக்கோங்க. அந்த போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சாம்பியன் ஆகிருக்காரு நம்ம பிரதரு.